இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான திரு நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமாகியிருக்கிறார். மறைந்த நல்லக்கண்ணு அவர்களுக்கு தற்போது வயது 101 ஆகி நடந்து கொண்டிருந்த நிலையில் உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 24 நாட்களாக சிகிச்சையின் போது அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மருந்துகள் ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அதிதீவிர சிகிச்சையில் இருந்தபோதும் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் திரு நல்லக்கண்ணு இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் தனது 101வது வயதில் காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் காலமாகியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான திரு நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 1ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 24 நாட்களாக சிகிச்சையின் போது அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அதிதீவிர சிகிச்சையில் இருந்தபோதும் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் திரு நல்லக்கண்ணு இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் உயிரிழந்திருக்கிறார். இந்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான திரு நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மறைந்த திரு நல்லக்கண்ணு அவர்களுக்கு தற்போது வயது 101. கடந்த 1ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 24 நாட்களாக சிகிச்சையின் போது அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அதிதீவிர சிகிச்சையில் இருந்தபோதும் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால்
திரு நல்லக்கண்ணு இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் உயிரிழந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடல்நலக் குறைவால் பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 24 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் திரு நல்லக்கண்ணு அவர்கள் இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் 1925ஆம் ஆண்டு பிறந்த திரு நல்லக்கண்ணு அவர்கள் தனது 18வது வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான திரு நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மறைந்த திரு நல்லக்கண்ணு அவருக்கு தற்போது வயது 101. கடந்த 1ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 24 நாட்களாக சிகிச்சையின் போது அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருக்கிறது. அதிதீவிர சிகிச்சையில் இருந்தபோதும் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் திரு நல்லக்கண்ணு இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் உயிரிழந்திருக்கிறார். இந்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம்.